السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نهى عن الغلوطات. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவும் சார்பாளரும் நிகழச் சார்புடையோரும் ஆகிய வற்றாக் கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது இருவரது தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பு குண்டங்க மண்டங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே உயர்ந்த படைப்பாக மனித படைப்பை படைத்திருக்கிறார். இந்த மனித படைப்பிற்கு தான் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய அறிவு ஆற்றலை அல்லாஹ் மனித படைப்பிற்கு மட்டுமே வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ படைப்பினங்கள், எத்தனையோ உயிரினங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றலை அல்லாஹ் மனிதனை தவிர எந்த ஒரு படைப்புக்கும் வழங்கவில்லை. ஆகவே மனித படைப்புகள் என்பவர்கள் தங்களுடைய அறிவால் சிந்தித்து அந்த ஆற்றலால் எப்படி நடந்தால் நனவுகள் கிடைக்கும், எப்படி பேசினால் எப்படி இருந்தால் தீமைகள் வரும் என்பதை சிந்தித்து செயல்படக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவு ஆற்றலை அல்லாஹ் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே மனிதர்களை பொறுத்தவரை பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் கேள்வி கேட்பதற்கும் மனிதர்களுக்கு கருத்து சுதந்திரம் என்று இந்த உரையாடல் என்ற ஒரு விஷயத்திலே பேசக்கூடியது எல்லா மனிதர்களுக்கும் கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. எல்லோரும் கேள்வி கேட்கலாம், உரையாடலாம், பேசலாம் என்பதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அந்த உரையாடல், அந்த பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த கேள்விகள் என்பது சரியானதாக இருக்க வேண்டும். குண்டக்க மண்டக்க இருக்கக்கூடாது. சிலர் பேச்சுக்களே எப்படி இருக்கும் என்றால் விதண்டாவாதமான பேச்சுக்கள். ஒரு குண்டக்க மண்டக்கத்தான் பேசுவார்கள், சரியாகவே பேச மாட்டார்கள். அவர்களுடைய பேச்சும் அப்படித்தான் இருக்கும், அவர்களுடைய கேள்விகளும் அப்படித்தான் இருக்கும், அவர்களுடைய உரையாடலும் அப்படித்தான் இருக்கும். பேச்சு, உரையாடல், கேள்வி எல்லாம் இப்படி இருந்தால் அது அதோடு முடியக்கூடியதா? இல்லை. அவர்களுடைய செயல்களும் அப்படி மாறி போய்விடும். சில நேரங்களிலே நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை போன்ற நல்ல மனிதர்கள் இல்லையோ என்று யோசிக்க தோன்றும். சில நேரங்களில் பார்த்தால் ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல்களை செய்வார்கள். ஒரு குண்டக்க மண்டக்க பூச்சி ஆளுங்க ஒரே மனிதன் இருக்க மாட்டாரு. திடீர்னு நல்லா இருப்பாரு, திடீர்னு அவர் பேச பார்த்தா சம்மதம் இல்லாம நடப்பாரு, சம்மதம் இல்லாம பேசுவாரு என்று சொல்வார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் உண்டு. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய உரையாடல்கள் அது சரியானதாக இருக்கட்டும். நீங்கள் சிந்தித்து பேசுங்கள். நீங்கள் வழி
எதை பேசினால் நன்மை கிடைக்கும், எதை பேசினால் தீமை கிடைக்கும் என்பதை சிந்தித்து பேசுங்கள். ஏனென்று சொன்னால் முந்தைய சமூகம் என்பது இருக்கிறது. அந்த சமூகம் அந்தந்த தூதர்கள் அந்தந்த நபிமார்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத பேச்சுங்கள், தேவையில்லாத கேள்விகள், அதன் மூலமாகத்தான் நிறைய சமுதாயங்கள் என்பவர்கள் அறிந்து போயிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை, கேள்விகளை நீங்கள் சிந்தித்து கேளுங்கள், சிந்தித்து பேசுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதே விஷயத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸஅலூ அன் அஷ்யாஇன் துபதுலக்கும் தஸூகும். ஓ ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட முஃமின்களே, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அதனால் என்ன விளைவுகள் வருகிறது என்பதை சிந்தித்து நீங்கள் பேச வேண்டும். பேசக்கூடாத பேச்சு, தேவையில்லாத கேள்வி எல்லாம் நீங்க கேட்டீங்களா, பேசுறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு தீங்கை கொடுத்துவிடும், உங்களுக்கு அழிவை கொடுத்துவிடும். அதனால் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்து பேச வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார். அதுவே நிறைய பேர், நிறைய நபர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள், கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சுக்களாக, ஒரு கேள்விகளாக நிறைய மனிதர்களுடைய பேச்சுக்கள் என்பது இருக்கிறது. ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கலூகாதி, குழப்பத்தை ஏற்படுத்தும் முகமாக நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முகமாக உங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஒரு இடத்துல ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இந்த குண்டக்க மண்டக்க பேச்சுக்கள் என்பது இருக்கிறது, கேள்விகள் என்பது இருக்கிறது, அந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரை இது அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாம் நினைக்கலாம், இந்த விதண்டாவாத பேச்சு பேசுறாங்களே, இந்த நக்கல் கேள்விகின்ற பேச்சு பேசுறாங்களே, இதெல்லாம் இந்த காலத்துல தான் நம்ம அப்படி இல்லை, அந்த காலத்துல இதை விட பயங்கரமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு மகளாக்கள் எடுத்துட்டா ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க பேசுறாலே சரியான பேச்சு பேச முடியாது. நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று பேசுவாங்க, அதுக்கு பதில் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு குறிப்பிட்ட சில மனிதர்களை தான் பார்க்க முடியும். ஆனால் இமாம்களுடைய காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது இது போன்ற விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் அதிகமான நபர்கள் இருந்திருக்கிறார்கள். குறும்புத்தனமான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள், இந்த நையாண்டி, நக்கல், கேலி, கிண்டல், இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகள், இதெல்லாம் இன்றைக்கு அன்றைக்கு தேவையில்லாத பேச்சுக்கள். தாபீன்களில் முக்கியமானவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி பொதுவாக இமாம் தான் இந்த மாதிரி விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் நிறைய வரும். பொதுவாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் உஸ்தாத் ஓட்டாத சபை இருக்காது. நம்மளெல்லாம் நிக்காவுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிருக்க, கொஞ்சம் நிக்காவுக்கு பின்னாடி அவர்களும் வயதில் மூத்தவர் ஆகிவிட்டார்கள் என்பது மகனாக நம்மளும் ஒரு குடும்பத்தார் ஆகிட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் அதை விட்டுவிட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. பொதுவாகவே இமாம்கள் என்றால் அந்த நகைச்சுவையான அந்த ஓட்டல், அந்த தன்மைகள் என்பது அதிகமாக இருக்கும். அந்த கேள்வி கேட்குதல் என்பதெல்லாம் நம்ம சாத்தியம் அதிகமான கேள்விகளை கேட்பார்கள். ஒருத்தர் வந்தா வந்து கேட்டாரா, இஹ்ராமான உடுத்திட சொரியலாமான்னு கேட்டாரா. இமாம் பார்த்தாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு மசாயில் சட்டங்கள் இருக்கிறது. இஹ்ராம ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ இஹ்ராமுடைய போட்டுட்டு சொரியலாமான்னு வந்து கேட்டா இது ஒரு கேள்வியா? இதுதான் இது குண்டக்க மண்டக்கத்தை ஒரு குணம். இமாம் பார்த்தாங்க, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிருக்கீங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, எதுவரையும் சொல்லலாம், எந்த அளவுக்கு சொல்லலாம்? இமாம்கள் அப்படித்தான், யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாணியிலே பதில் சொல்லுவாங்க. அந்த ரீதியிலே சொல்லுங்க, எலும்பு தெரிகிற அளவுக்கு சொல்லுங்க. எலும்பு தெரிகிற அளவுக்கு சொல்லுங்க என்ன ஆகும்? அவர் கேட்ட கேள்வி எப்படி? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு மசாயில் சட்டமா? எலும்பு தெரிகிற அளவுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்தாரு, வந்து கேட்டாரு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி இமாம் அவர்களே, ஒரு மசாயில் சட்டம் கேட்கிறோம். என்ன கேளுங்க, ஈயை உண்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஈ
அதே ரீதியிலே உண்டான பதில்கள். இப்படி நிறைய கட்டங்கள். ஒரு முறை ஒருத்தர் வர்றாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அவருடைய மனைவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்தாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மனைவி வந்தவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து கேட்டாரு, உங்க 2 பேர்த்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் யாரு? உங்க 2 பேர்த்துல இமாம் ஷாஃபி யாரு? இது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி! இந்த மாதிரி அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உட்கார்ந்து கூட மனைவி இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி யாருன்னு தெரியாதா? ஆண்தான் இமாம் ஷாஃபியாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் எல்லாம் அன்றை கேட்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, மனைவியை கைகாக்க சொன்னாங்களா? இவங்களா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அவர் பார்த்தா அவர் ரொம்ப கொஞ்சம் முன்னாடி மாட்டேன்னு கேட்டா இமாமும் விவரமா தான் இருக்கிறாங்க. மனைவிக்காக சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இமாம் பெருமக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில இப்படி நிறைய விஷயங்கள். இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து கேட்டாரா, இமாம் அவர்களே, இந்த இப்லீஸ் சைத்தானுடைய மனைவி பெயர் என்ன? சைத்தானுடைய மனைவி பெயர் என்ன? நான் சாப்பிட அதுக்கு பதில் சொன்னாங்களா, அந்த நிக்காகுல நான் இல்ல, சைத்தானுடைய நிக்காகுல திருமணத்துல நான் கலந்து கொள்ளல, அதனால எனக்கு சைத்தானுடைய மனைவியுடைய பெயர் தெரியாது என்று சொன்னார். அதே ரீதியில் உண்டான பதில்கள். இப்படி நிறைய கட்டங்களில் அந்த விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்திலும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு அறிவு ஆற்றலை, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதனால் என்ன விளைவுகள் வரும் என்பதை யோசித்து பேச வேண்டும். இமாம் ஒருத்தர் வந்தார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வந்து கேட்டாரு, என் மனைவி நான் நிக்காஹ் முடிச்சேன், ஒரு காலம் ஆகிருச்சு, என் மனைவி முந்தி தலாக் விடலாமான்னு இருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்களா, உன் மனைவி ஏதாவது ஓட்டப்பந்தயத்துக்கு விட போறியா? குடும்ப நடத்துறதா இருந்தா வச்சுக்க, நொண்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஓட்டப்பந்தயத்துக்கு வர்றதா இருந்தா நீ தலாக் விட்டு வேலை நிற்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இதுக்கு நிறைய பேர் இப்படித்தான். அதாவது சமுதாயத்தில் இந்த விதண்டாவாதம் பேசுவது, தேவையில்லாத பேச்சுகள் பேசுவது சமுதாயத்தில் மட்டுமல்ல, வீடுகளிலும் கூட ஏதாவது ஒரு சமையல் விஷயத்துல, ஏதாவது துவைக்கிற விஷயத்துல, வீட்டு வேலை சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் சேர்ந்து தலாக் விடலாமான்னு இருக்கு. என்ன ஒரு பேச்சுக்கள், என்ன ஒரு முறையான விஷயங்கள் இதுவெல்லாம். அது இப்படி இன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, இது போன்ற குண்டக்க மண்டக்க பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அப்போதே இது போன்ற உடவுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது இப்பெல்லாம் ஒரு மோசமான ஒரு குணமாக இருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பெரிய மசாயில் சட்டங்கள், பெரிய கல்வி கடல். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மசாயில் சட்டத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு, நான் ஆற்றில் குளிக்கிறேன், ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கிப்லாவை பார்த்து குளிக்க வேண்டுமா, எந்த திசையை பார்த்து குளிப்பது? சொன்னாங்களா, உங்களுடைய ஆடையை எங்கு கலட்டி வைத்திருக்கிறீர்களோ அதை பார்த்து குளியுங்கள். இடத்துல யாராவது தூக்கி போயிடுவாங்க, ஆடை போடாமல் போயிடும், அதை பார்த்து நீங்க குளிங்கன்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அதுல இது போன்று நிறைய இமாம்களிடத்திலே குறும்புத்தனமான குண்டக்க மண்டக்க கேள்விகள், அது மாதிரி பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களுக்கு அந்த ரீதியிலேயே உண்டான பதில்களை கொடுத்து அவர்களை அடக்கி அவர்களை வாழ்முட செய்து ஒன்றுமில்லாமல் இமாம் பெருமக்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஹதீஸ்களை நாம் படிக்கின்ற பொழுது இது போன்று எத்துணை நபர்கள் பஸ்ராவில் நீதிபதியாக இருக்கக்கூடிய யாஸ் இப்னு முஆவியா அவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரூல் தலைவர் வர்றாங்க. ஒரு ரூல் தலைவர் வந்து கேட்கிறாரு, இமாம் அவர்களே, இந்த மதுவா ஹராம்னு சொல்றீங்க, எப்படி மது ஹராமா? மது எப்படி தயாரிக்கப்படுது சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு எப்படி தயாரிக்கிறாங்களோ அன்றைய காலகட்டத்தில் அப்படி தயாரிக்கின்ற அந்த முறையை அவர் சொன்னார். அந்த ஊர் தலைவர் வந்து முஆவியா அவர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது தண்ணீர் எடுத்துக் கொள்கிறோம், பழங்களை எடுத்துக் கொள்கிறோம், பழச்சாறை குடித்து தண்ணீரில் கலந்து அதை நெருப்பில் சட்டி வைத்து அதை சுட வைத்து அது மதுவாக ஆக்கப்படுகிறது. அது எப்படி ஹராமாக ஆகும்? தண்ணீர் குடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, பழங்களை உண்பதற்கு அனுமதி இருக்கிறது. இதையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி சூடாக்கி அதை குடித்தால் அது மது, அது ஹராம் என்று சொல்கிறீர்கள். இது எப்படி நீங்கள் ஹராம் என்று சொல்கிறீர்கள்?
வைக்கோலை வைத்தால் எப்படி அடிபிடிக்கும்? அடிபிடிக்க. சரி, மணல் இருக்கிறது, மணல் எடுத்து உங்கள் மீது வீசினால் அடிபிடிக்குமா? வலிக்குமா? இல்லை, அடிபிடிக்க. தண்ணீரை எடுத்து உங்கள் மீது வீசினால் அடிவிழுகுமா என்று கேட்டார். நீரே அடிவிழுக. அப்படி என்றால் தண்ணீர், மணல், அதே போன்று செம்மண், அதே போன்று களிமண் சிறிதளவு இதையெல்லாம் அந்த தண்ணீரில் போட்டு நன்றாக குழைத்து அதை ஒரு வடிவிலை செய்து அதை வைக்கோல் போட்டு எரிய வைத்து அதை செங்கலாக ஆக்கி அதை எடுத்து உங்கள் மீது வீசினால் என்ன ஆகும்? வீசினால் நான் செத்து போய்விடுவேன். அது செங்கலாகிவிட்டது. ஆக ஒரு விஷயம் அது தனித்தனியாக இருக்கின்ற பொழுது அதனுடைய மசாயில் சட்டங்கள் வேறு, அது ஒன்று சேர்ந்து விட்டால் அதனுடைய சட்டங்கள் வேறு. ஆகவே பழங்களும் தண்ணீரும் தனித்தனியாக உண்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதை ஒன்று சேர்த்தால், அதை வேக வைத்தால், சுட வைத்தால் அது மதுவாகிவிடுகிறது, அது ஹராமாகிவிட்டது என்று அவருக்கே உண்டான ரீதியிலே பதிலை கொடுத்து அந்த இமாம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு விஷயங்களையும் இந்த விதண்டாவாதங்கள் பேசுவது, குண்டக்க மண்டக்க பேசுவது நிறைய இப்படித்தான் இஸ்லாமிய சட்டங்களில், மசாயில்களில், ஹதீஸ்களில் கூட நிறைய பேர் கை வைக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் அப்படித்தான், இப்படித்தான், கூடுவா கூடாதா என்றெல்லாம் ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆள் மனதிற்கு எது ஹக்கு, எது பொய்யானது, எது உண்மையானது என்பது தெரியும். இருந்த போதிலும் கூட அந்த மசாயில் சட்டங்களில் ஒரு விதண்டாவாதம் பேசுவது, குண்டக்க மண்டக்க நடந்து கொள்வது என்பது மசாயில் சட்டங்களிலும் நிறைய கை வைக்கக்கூடியவர்கள் என்று ஒன்றுதான் இருக்கிறார்கள். அந்த காலகட்டங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களில் பார்த்தோம். இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள், கேள்விகள் பேசக்கூடியவர்கள், நையாண்டிகள் பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர். இப்படிதான் ஒரு உஸ்தாத் இருந்தார். அந்த உஸ்தாதுல போய் ஒரு அம்மா ஒரு இஸ்லாமிய பெண்மணி போய் சொல்லிச்சா, நான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கிற நேரத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உஸ்தாத் சொன்னார். அந்த ஆலிவு சரி நேரத்தை சாப்பாடு கொடுத்துருவாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சா, இல்ல நான் நேரத்தை யாருன்னா இப்ளீஸ் சைத்தானுக்கு உணவு கொடுக்க நேரத்தை இருக்கிறேன், சைத்தான் நீங்க தான் காட்டணும் என்று அந்த ஆலிவு இடத்துல சொல்லலாம். அந்த ஆலிவு யோசித்தாரு, இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இப்படித்தானே உடனே பேசக்கூடியவர்கள் இப்படி ஒரு வித்தியாசமான சைத்தானை காட்ட சொல்லி சைத்தானை உணவு கொடுக்கிற நேரத்தை கொண்டிருக்கிறார். உடனே சொன்னார் அந்த இமாமு, பள்ளிவாசலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கமா, யார் பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னதும் பள்ளியை விட்டு வெளியே போகிறார்களோ அவர்தான் சைத்தான், அதுதான் இப்ளீஸ், உணவு கொடுக்க சொல்லு சொல்லி அந்த இமாம் சொல்லிவிட்டார். ஆகவே அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு ரீதியில் கேட்டு அதற்கு உண்டான ஒரு பதிலை இப்படித்தான் இமாம் பெருமக்கள் கொடுத்தது. இதுதான் நிறைய இமாம்கள் இப்படி இந்த விதண்டாவாதங்களிலே பாதிக்கப்படுவது மசாயில் சட்டங்களிலே. அதுக்கு ஒரு பயணம் பண்ணியிருந்தார். அவர் சொர்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். நீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க அதிகமா. சொர்க்கத்தை பத்தி, சொர்க்கத்துல நடந்ததெல்லாம் கிடைக்கும், எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும் என்று பயான்ல பேசுற உடனே ஒருத்தர் கேட்டா, அதுக்கு சொர்க்கத்துல வீடி சிறந்தா கிடைக்குமா? வீடி சிறந்தா சொல்லுங்க. இப்படிப்பட்ட சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும், எல்லா சுகமே கிடைக்கும், வீடி சிறந்த கிடைக்குமா? ஏன்னா அந்த சுகத்துக்கு அடிமையாகி போனோம். அந்த அதுக்கு சொன்னாரா, அதெல்லாம் கிடைக்கும், வீடி சிறந்த எல்லாமே கிடைக்கும், ஆனா அதை பத்த வைக்கிறதுக்கு நரகத்துக்கு தான் போகணும். ஒண்ணுமே நான் வாய்ப்பு போயிட்டேன். ஆக இப்படிப்பட்ட குண்டக்க மண்டக்க பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சமுதாயத்தில். எனவே நம்முடைய கேள்விகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய உரையாடல்கள் இது நியாயமானவையா? இந்த வார்த்தைகளால், இந்த கேள்விகளால், இந்த உரையாடல்களால் நமக்கு நனவுகள் விளையுமா, தீமைகள் விளையுமா என்பதை சிந்தித்து அல்லாஹ் நமக்கு அறிவாற்றலை கொடுத்திருக்கிறார். அதை சிந்தித்து நாம் பேசக்கூடிய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த குண்டக்க மண்டக்க பேசுறாங்க, கேள்வி இருக்கிறாங்களா இல்லையா, இது ஒரு மனிதர்களோடு நின்று விடுவதல்ல. எத்தனையோ பேர் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் கூட கை வைக்கக்கூடியவர்கள் பேசுறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மனைவிகள் உண்டா, அல்லாஹ்வுக்கு மக்கள் உண்டா, அல்லாஹ் எங்க தூங்குவா, எவ்வளவு நேரம் தூங்குவா, அல்லாஹ் என்ன சாப்பிடுவா, இப்படி எல்லாம் இப்படி இரண்டாவது பேசக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படித்தான் மாநில போகலாம். அவங்களுடைய சபையில ஒருத்தர் வந்தார், வந்து கேட்டாரு, மாநில போகலான்னு கேட்டார். அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அரிசி என்கின்ற அந்த உயர்தரமான இடத்திலே அல்லாஹ் உயர்த்தப்பட்டிருக்கிறான். அரிசில அல்லாஹ் அமர்ந்திருக்கிறான்,
மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் நீ கேட்கிற கேள்வி இருக்குது, இந்த கேள்வி ஒரு விதாரண கேள்வி, நீ ஒரு குழப்பவாதியா இருக்கு, இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கக்கூடாது. அதாவது அல்லாஹ் ஒரு இடத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் நமக்கு அறிவியாளர்களை கொடுத்திருக்கிறார். அதுவரை தான் சிந்திக்க வேண்டுமே தவிர அதற்கு மேல் போய் சிந்தித்தோம் என்று சொன்னால் நாம் தவறான வழியிலே தீமையிலே போய் விடுவோம். இதை குறித்து தான் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூட சொல்கிறார்கள், தஃபக்கரு ஃபீ கல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபில்லாஹி ஃபதஹ்லகு. அல்லாஹ்வினுடைய படைப்பை பற்றி சிந்தியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள். அல்லாஹ்வை பற்றி அதிகமாக சிந்திக்கணும், ஆய்வு செய்யணும் சொன்னா இல்ல, அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கிறது நம்ம சொல்றோம். அல்லாஹ்வை சிந்திக்கிறது இல்ல, அல்லாஹ்வை சிந்திப்பது, அல்லாஹ்வை ஆய்வு செய்வது என்ன தெரியுமா? அதுக்குள்ள போற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அறிஞானத்தை கொடுக்கல. நம்மள அல்லாஹ் படைச்சான், நம்ம பெற்றோர்களை அல்லாஹ் படைச்சான், உலகத்தை அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ்வை படைச்சது யாரு? அல்லாஹ்வினுடைய ஆரம்பம் என்ன? அல்லாஹ்வினுடைய முடிவு என்ன? அவன் எப்படி இருப்பான்? அவன் எங்கே இருக்கிறான்? அவன் யார் படைச்சிருப்பா? இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு உண்டான விஷயம் அல்ல. நம்முடைய அறிவில் என்ன யோசித்தாலும் அல்லாஹ்வினுடைய ஆரம்பம், அல்லாஹ்வினுடைய முடிவுக்கு விடை கிடைக்காது. ஏன்னா அதற்கு உண்டான அறிவு அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. அதோடு நின்றோம். அல்லாஹ் எதோடு இந்த உலகத்தை வைத்திருக்கிறார், எதோடு நம்மை படைத்திருக்கிறார், அவனுடைய படைப்புகளை மட்டும்தான் சிந்திக்க வேண்டும். அதுதான் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீங்க, அவனுடைய படைப்பை பற்றி சிந்திங்க. அவனை பற்றி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க, அவனை பற்றி நீங்க கொடைய ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முடிவு என்பது மோசமான ஒரு முடிவாகும், மோசமான ஒரு அறிவு என்பது உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மனிதர்கள் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனிதர்களிடம் மட்டும் குண்டக்க மண்டக்க பேசக்கூடியவர்கள் அல்ல, இரண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வை பற்றியும் மசாயி சட்டங்களிலும் இரண்டாவாதம் பேசக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுவெல்லாம் மோசமான ஒரு செயல். அந்த குணத்தை விட வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் குண்டக்க மண்டக்க பேசுவது, எப்பொழுது பார்த்தாலும் இரண்டாவாக பேசுவது, எல்லாத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அது நகைச்சுவை, ஒரு சிரிப்பது இருக்கின்றால் அது குறிப்பிட்ட நாட்களில் பேசலாம், குறிப்பிட்ட நேரத்தில் பேசலாம். எப்பொழுது பார்த்தாலும் நையாடிகள். உங்களுக்கு என்ன? அது அப்படி, இது இப்படி, குண்டக்க மண்டக்க பேச்சுக்களை விட வேண்டும். அதனால் நிறைய தீமைகள், நிறைய பாதிப்புகள் தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் அவங்க ஜனாதிபதியா இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் இஹ்ராம் கட்டிட்டேன், இஹ்ராம் ஆன உறுதியாச்சு, கொசுவை கொண்டுட்டேன், இதற்கு பரிகாரம் என்ன இருக்குதுன்னு கேட்டா எப்படிப்பட்ட ஒரு பேச்சு? இஹ்ராம் கட்டில கொசுவை கொண்டுட்டேன், இதற்கு பரிகாரம் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டாங்களா? யாரும் தெரியுமா இந்த கேள்வி கேட்கிறது? ஈராக்கை சார்ந்தவர் யாரு? ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரக்குழந்தைகள் ஹஸன் ஹுசைனை கொலை செய்தவர்களுடைய அந்த ஊர், அந்த பரம்பரையில் வந்தவர்கள். உங்களுக்கு ஈழம் நபியுடைய பேரர்கள் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள். அந்த உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அவங்களை கொலை செஞ்சாங்க. ஒரு கொசுவை கொண்டு அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், அவங்களே கேட்டாங்க, பேசாம போயிட்டாங்க, ஒன்று பேசலாம். இந்த மாதிரி ஏன் நாங்கள் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எத்தனையோ பேர் பெரும் பெரும் தவறுகளை செய்து விடுவார்கள். அந்த தவறுகளை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டார்கள். ஆனால் சிறு சிறு தவறில் போய் அதுல மூக்கர் உடைச்சு அதனை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அங்க விதத்தாவாத பேசி தேவையில்லாத குழப்பங்களை பண்ணுவாங்க. இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் விட்டு விடுவார்கள். சொல்லுவாங்க, அதாவது எது சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லா சொல்லி குடிக்கணும். நம்ம மருந்து குடிச்சு சாராயம் குடிக்கிறப்ப பிஸ்மில்லா சொல்லலாமா கூடாது? சாராயம் குடிக்கிறப்ப பிஸ்மில்லா சொல்லலாமா கூடாதா? அது எவ்வளவு பெரிய ஹராம், அது ஹராம். அப்ப அதுல பிஸ்மில்லா சொல்லலாமா கூடாதான்னு சொன்னா, அந்த மாதிரி சமுதாயத்தில் நிறைய பேர் பெரும் பெரும் தவறுகளை அதை ஒன்றுமில்லாமல் விட்டு விடுகிறார்கள். சின்ன சின்ன தவறில் போய் இரண்டாவாதமும் செய்யக்கூடியவர்கள். அவர்களைத்தான் புத்தகம் என்று சொல்வது.
இடது பக்கம் என்பது சிறப்பா சொல்லி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர் கேட்டார். அவர் கேட்டப்ப இமாம் சொன்னாங்களா, சரி நீ என்ன கேள்வி கேட்க, என்ன இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க, உன்னுடைய உணவு எப்படிப்பட்ட உணவு, உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய ரிஸ்க் அது ஹலாலா அது ஹராமா, அதை நீ சிந்தி, அதை விட்டுவிட்டு முன்சாப்பில் நின்று தொழுதால் அது சிறப்புதான். அது வலது பக்கமா இடது பக்கமா என்பதெல்லாம் கிடையாது. முன்சப்பு வரக்கத் சிறப்பு. உன்னுடைய உணவை பற்றி நீ சிந்தி. நீ உன்னுடைய உணவு உன்னுடைய குடிப்போ, உன்னுடைய உண்பதோ, உன்னுடைய உடையோ அது ஹராமில் இருந்து வருகிறது என்று சொன்னால் நீ முன்சாப்பில் நின்று தொழுதாலும் உன்னுடைய தொழுகை கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுது நீ என்ன சட்டத்தை கேட்கிறாய் என்று சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் இது மாதிரிதான் எந்தெந்த சட்டங்களை பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. சின்ன சின்ன விஷயத்தில் போய் கேள்விகள் கேட்டு குழப்பங்கள் உண்டு பண்ணி பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. அது மோசமானதாக இருக்கிறது. எத்தனையோ வழக்கு அவர்களிடத்தில் இப்படித்தான் எப்படி சொன்னார். ஒரு வருகிறார், அவர் பெயர் சமீத் இருந்தார். அவருடைய பெயர் அந்த சமீக் என்பவர் வருகிறார். அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த சமீக் என்பவர் இவர் ஒரு பெரிய குழப்பவாதியாக இருக்கிறாரு. மக்கள்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத பேசுறாரு, தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறாரு. ஜனாதிபதி உலகம் சொல்றாங்க, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இது அப்படி இருக்காமே, இப்படி இருக்காமே, இது ஏன் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் தேவையில்லாத கேள்விகள் எழுப்புறாரு, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறாரு என்று அந்த அவரை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது உடனே உணவு சொன்னாங்க, அவரை அழைத்து வர சொன்னார். அவர் அழைத்து வரப்பட்டார். எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அழைத்து வர சொன்ன நீ யாருக்கு கேட்கிறாங்க? உடனே அவர் சொன்னாரா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. ஒரு ஜனாதிபதி அவர் கேள்வி கேட்கிறாங்க. பொதுவா இதுதான் அல்லாஹ்வுடைய அடிமைதான், எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குதா இல்லையா? அப்ப உமர் சொன்னாங்களா, உமர் என்கிற நானும் அல்லாஹ்வினுடைய அடிமைதான் என்று சொல்லிவிட்டு பேரிச்சம்பழ மரத்தில் அந்த மட்டை இருக்கிறது, அந்த பச்சை மட்டை எடுத்து அடிச்சாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி மக்கள்கிட்ட கேட்பியா? தேவையில்லாத பேசுவியா? என்கிட்டே ஒரு விதத்தை அவங்க குற்றக்காரர்கள் பேசிட்டு இருக்கு. நீ யாரு கேட்டா அல்லாஹ்வுடைய அடிமையா? இப்ப நான் யாரு சொல்லிவிடாங்க. பச்சை மட்டையில போட்டு அடியை அடிச்சாங்க. சொல்லுவாங்க கிராம வழக்குல, அதாவது அடிவது மாதிரி அண்ணன் விட மாட்டேன், அந்த மாதிரி அடிக்கிற கடைசியில் அவர் சொல்லிட்டாரு, நான் இனிமேல் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேச மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அது வழியில் சொல்றார். ஆகவே இப்படி பார்க்கிற ஒரு சமுதாயத்திலே இந்த தேவையில்லாத இரண்டாவது சம்பந்தப்பட்ட கேள்விகள், பேச்சுக்கள் இவையெல்லாம் அது ஒரு மோசமான ஒரு செயல்களாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது சம்பந்தப்பட்டவர்களை காயப்படுத்தக்கூடியதாக, வேதனைப்படுத்தக்கூடியதாக அந்த செயல்கள் என்பது இருக்கிறது. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன, அவங்களே கஷ்டத்தில் இருப்பாங்க. மருத்துவமனை அல்லது ஏதாவது நோய், கடன் என்றெல்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்து வேணும்னே நக்கலா பேசுறது. உங்களுக்கு என்ன? அப்ப சில நேரங்கள் யாராவது பார்த்து உங்களுக்கு என்ன ஒரே பிரியாணி தான், ஒரே கறி தான், மீன் தான், என்ன ஆளு மாப்பிள மாதிரி இருக்கிறீங்க. அவர் மனசுல எவ்வளவு வேதனைகள் முடிவு. அவரை பார்த்தா அப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்வது, இப்படி எல்லாம் நிறைய பேர் அப்படி சொல்வது என்பது இருக்கிறது. அது ஒரு தேவையில்லாத அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சொற்களாக, ஒரு விஷயங்களாக அவைகள் எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவாதங்கள் பேசுவது, குண்டக்க மண்டக்க பேசுவது என்பது இருக்கிறது, அது தவறாக இருக்கிறது. மார்க்கம் குண்டக்க மண்டக்க பேசுவதை வன்மையாக கண்டிக்கின்றது. யாராவது பேசுகிறார்கள், என்ன செய்வது? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக நீண்ட நாட்களாக மார்க்க சட்டங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்த ஒரு கட்டத்திலே அவர்கள் ஓடி முடித்து விட்டார்கள். அப்பொழுது இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு அளவுக்கு போதுமான அளவுக்கு மார்க்க சம்பந்தமான கல்வியை கற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் இனி போய் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்க, அதாவது இமாமாக இருங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு சொல்கிறார்கள். உங்களிடத்தில் இரண்டாவது பேசக்கூடிய அளவிற்கு பேச்சுகளோ கேள்விகளோ வந்தால் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம்.
மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். நல்ல கேள்வி கேட்கக்கூடியவர்கள், நல்ல பேச்சு பேசக்கூடியவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அந்த நல்ல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். யாராவது விதண்டாவாதம் பேசுகிறார்களே, குண்டக்க மண்டக்க கேள்விகளை கேட்பார்கள், அவரிடத்தில் நீங்கள் மௌனமாக போய்விடுங்கள் என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுக்கு ஓதியவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள் என்று பார்க்கின்ற போது அதிலே இணையக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே மனித படைப்பாக இருக்கக்கூடிய நம்மை உயர்வான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். நல்ல அறிவாற்றலால் சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு நம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது மசாயில் சம்பந்தமாக சட்ட ரீதியாக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், யாரிடத்திலாவது பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், உரையாடல்களாக இருக்கட்டும், நம்முடைய செயல்களாக இருக்கட்டும், அனைத்துமே நல்ல முறையில் சிந்தித்து அதை பேச வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் நமக்கு நலவான விஷயங்கள் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் கூறுகிறார்கள், நம்முடைய கேள்விகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் நலவை தரக்கூடியதாக இருப்பதற்கு அல்லாஹ் கூறுகிறார்கள். அருள்புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஒரு ஆக்கியத்தை என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையை வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் வர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் கூறுகிறார்கள். நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நமது உற்சாக உறவினர்களுக்கும் நமது உஸ்தாதுமார்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறார்கள் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடைந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரியத்திற்குரிய, நம்முடைய பாசத்திற்குரிய நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்சாக உறவினர்கள், உஸ்தாதுமார்கள், நண்பர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் கூறுகிறார்கள் மன்னிப்பானாக. அவருடைய கவலை கலாசமாக ஆக்குவானாக. அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறார்கள் சொர்க்கத்தை கொண்டு சுபசெய்தி அறிவிப்பு செய்வானாக. அவர்களுக்கும் நமக்கும் நாளை வறுமையிலே அல்லாஹ் கூறுகிறார்கள் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. ரப்பல் ஆலமீனே, இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது இந்த துன்யாவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாதி முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இருப்பதை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நீ எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கு